வணக்கம் வந்தனம் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நமக்கு அறிவுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இருக்குது, நம்பலாம், இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது மட்டும் மாறுபடலாமல் இருக்கும், பட் எல்லாருக்குமே இருக்குது. இப்போது ரெண்டு வகையாக இந்த அறிவை வந்து நம்மளுடைய முந்தைய காலத்தில் வந்து நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது தொல்காப்பியத்தில் பார்க்கும்போது 6 அறிவு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கி வரைக்கும் அதை தான் ஒத்துக்கிறோம். மூலவர் பிரான் பார்த்தோம்னா நமக்கு 10 அறிவு அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கு உண்டான என்ன அங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது தொல்காப்பியர் சொல்கிறது படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல் அறிவு என்ன? இன்றைக்கி நம்ம 6 அறிவுங்கிறோம். 6வது அறிவு என்ன அப்படிங்கிறது மனிதர்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சொல்லப்போனால் அந்த 5 அறிவையே நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியறதில்ல. நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியத்தில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பாடல் பாருங்கள். முதல் ஓர் அறிவு ஊற்றறிவாவது த ஃபஸ்ட்டு. ஓரறிவு அப்படின்னு சொன்னால் என்ன? ஓரறிவு ஜீவராசின்னு இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா? அதுக்கு என்ன இருக்கும், என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஊற்றறிவு, தொட்டு உணரக்கூடிய அறிவு. உடலுங்கிறது ஒன்று இருக்குது, அந்த உடலில் உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும், அவ்வளோ மட்டும்தான். எங்கேயாவது போய் முட்டுச்சுன்னா அதுக்கு முட்டுனேன்னு தெரியும், அவ்வளோ மட்டும்தான். மற்ற எதுவுமே அதுக்கு இருக்காது, மற்ற எந்த அறிவும் அதற்கு இருக்காது. ஓரறிவு ஆவதே ஊற்றறிவு ஆவது, அவ்வளோதான். இதுதான் ஓரறிவு. நமக்கு இருக்கா? இருக்குது. இப்போ 2வது அறிவுக்கு போகணும் இல்லையா? இரண்டறிவாவதே அதனோடு நாவே. வாய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள நாவுன்னு இருக்கு பாருங்க. சுவை அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்வதற்குண்டான அறிவு, அது 2ஆம் அறிவு. சரிங்களா? அப்போ முதல் அறிவு உற்றறிவுங்கிறக்கூடிய தொட்டு உணரக்கூடிய அறிவு. 2ஆம் அறிவு சுவையை உணரக்கூடிய அறிவு. 3 அறிவாவதே அவற்றோடு மூக்கே. இப்போ 3வது அறிவு நுகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூக்குனால அந்த நுகர்ந்து பார்க்கக்கூடிய அறிவு. சரிங்களா? இது 3வது அறிவு. 4 அறிவாவது அவற்றோடு கண்ணே, பார்வைங்கிற புலன் அறிவு. சரிங்களா? இது 4வது அறிவு. 5 அறிவாவது அவற்றோடு செவியே, கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு. இது 5 அறிவுங்க. இது செடிதாவரத்திலிருந்து மிருக வகையிலிருந்து மனிதன் வரைக்கும் இந்த 5ல் ஏதோ ஒன்றும் இல்லை 5மே இருக்கும். சரிங்களா? இந்த பரிணாம வளர்ச்சி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். செடிதாவரங்கள்லேருந்து மிருக வகை மனிதன் வரைக்கும் ஒன்றொன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எங்கே வந்து நிற்கும்? 5 அறிவு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நிற்கும். மனிதன் இந்த ஒரு வகையில் வேற்றுமைப்படுகிறான். ஏன் மனிதன் சிறப்பானவன்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொன்னால், இந்த 5 மிருக வகை வரைக்கும் இந்த 5மே இருக்குது, மனிதன் உட்பட. மிருகங்கள்கிட்ட இல்லாத ஒன்று மனிதன்கிட்ட இருக்குது. சொல்லப்போனால் தாவர வகை வரைக்குமே இது இருக்குது. அந்த முதிர்ந்த ஒரு நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் 6வது அறிவு. அது என்னது? அது 6 அறிவாவதே அவற்றோடு மனமே அப்படிங்கிறார். தொல்காப்பியத்தில் மரபியல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த எல்லாமே இருக்குங்க. மனம் தான் 6வது அறிவுன்னு. இப்போ தாவர வகைகளுக்கும் மனம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆனால் இந்த மனம் ஆராய்ச்சி குணம் கொண்டு இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லை. மிருக வகைகள் வரைக்குமே ஆராய்ச்சி குணம் கொண்டு இருக்காது. மனிதன் ஒருவனே ஆராய்ச்சி கொண்ட ஒரு மன முன்னேற்றம் கொண்டவன் மனிதன். அதனால தான் மனிதன் சிறப்பானவன்கிறோம். நான் யார், இங்கே என்ன பண்ணுறேன், எதுக்கு வந்தேன், இங்கே போனால் என்ன, அது வந்தால் என்ன, இதெல்லாமே வருது இல்லையா? இந்த மனம் தான் ஆராய்ச்சி மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இது 6ம் சேர்ந்தது. புலனறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய 5ம் இதை வந்து வேலை செய்ய வச்சு, அந்த வேலை செய்ய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்ட 6வது அறிவு மனம்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த 6 அறிவு உயிர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். போகநாதர் இந்த இடத்துல ஒத்துக்கவே மாட்டார். மனுஷனே 5 அறிவு கொண்டவன் தான் அப்படின்றவர். 6வது அறிவு நீ முதிர்ந்த நிலைமைக்கு போகும்பொழுது அது வேலை செய்யும் அப்படிம்பாரு போகநாதர். சரிங்களா? இப்போ மூலர் பிரான் என்ன சொல்கிற, போகர் 7000 இருக்குது. இப்போ என்ன, நம்ம முன்னாடியே போகர் 7000 அந்த பதிவுக்குள்ளே இதை நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும், நித்தில தண்டபாணி சேனலில். மூலர் பிரான் இதை என்ன சொல்கிறார்? மூலர் பிரான் 10 அறிவு அப்படிங்கிறார். யாருக்கு? மனிதனுக்கு 10 அறிவு அப்படிங்கிறார். பாருங்க, திருமந்திரத்தில் 741வது பாட்டு. உற்றறிவு 5ம். முதல் அறிவு என்ன? நம்மளுடைய உற்றறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொடு உணர்வுக்கு உண்டான அறிவு. 2வது அறிவு என்ன? சுவைன்னு சொல்லக்கூடிய நாவிற்கு உண்டான அறிவு. 3வது அறிவு என்ன? நுகர்தல்னு சொல்லக்கூடிய மூக்குக்கு உண்டான அறிவு. 4வது அறிவு என்ன? பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. 5வது அறிவு என்ன? நம்மளுடைய செவி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டல் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மூலர்வர் என்ன சொல்கிறாரு? உற்றறிவு 5ம் அப்படிங்கிறார். உற்றறிவு 5ம் உணர்ந்தறிவு 6, 7ங்கிறார்.
இப்போ இந்த உணர்ந்தறிவுன்னு சொல்லக்கூடியது தான் 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய மனம். சரிங்களா? உணர்ந்தறிவு 6ம் 7ம். ஏன் 6ஐயும் 7ஐயும் உற்றறிவுன்னு உணர்ந்தறிவுன்னு வச்சார்? ஏன் அந்த மனசுக்கு 6 7ன்னு சொன்னார்? நம்ம முன்னமே என்ன பார்த்தோம்? மனம்ங்கிறது உண்டு, அது மனிதனுக்கு உண்டு. போகநாதர் ஏன் மனுஷனுக்குமே 5 அறிவு தான் சொன்னார்? மனம்ங்கிறது இருக்கு, ஆராய்ச்சி குணம் கொண்டு இல்லை, அதனால அது அறிவாகவே கன்சிடரே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டார். அப்போது 6 7னா மனசு இருக்குது, செயல் செய்கிறோம், அவ்வளோதான். இது எப்படி மிருகம் பசிச்சா சாப்பிடுது, தூக்கம் வந்தால் தூங்குது, புணரக்கூடிய காலத்தில் புணருது, குழந்தை குட்டியை பெற்றுக்குது, திருப்பி அதே ருட்டீனாக இருக்கு பாருங்க. மனுஷனும் அதே நிலமையில தான் இருக்கான். அதனால அது ஆரோட நின்றுச்சு, அங்கே இன்னும் முதிர்ச்சி அடையவே இல்லை. அப்போ அதை மீறி நான் யார் என்ன ஏது அந்த கேள்வி கேட்கும்போது அந்த 6ஆம் அறிவு முதிர்ந்த நிலையான 7ஆம் அறிவுக்கு அந்த இடத்துல போகுது. சரிங்களா? அப்படி போகும்பொழுது சுற்றறிவு 8 இது என்ன அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி, இது இந்த பாடம் படிச்சுக்கிற பாருங்க, இது என்ன அது என்ன, இப்போ கேட்குறோம் இல்லையா ஒரு கேள்வி, அது என்ன, இது எப்படி வந்தது, அது எப்படி வந்தது, அப்போ அதை பாடமாக படிக்கிறோம்ல, அதன் மூலமாக சேர்த்து கொள்வது சுற்றறிவு 7ம் கலந்தறிவு 9ம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒன்று படிச்சுக்கிட்டது கூட நான் இப்போ ஒன்று சேர்ந்து நிற்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல அறிவியல் பேசக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த 8ஆம் அறிவு சுற்றறிவுன்னு சொல்லக்கூடியதுலேயே வேறுபட்டு நின்றுவாங்க. எப்படி? இப்போ ஒரு விஷயத்தை தேடி படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அது எல்லாமே ஓகே. இந்த புலன்கள்னால் ஏற்படக்கூடிய அறிவு இங்கெல்லாம் சேர்ந்துருக்கு, இதோட நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொன்னால் அது 8ஆம் அறிவில் வந்துடும். சுற்றறிவு இதை நான் என்னென்னு கற்றுக்கிறேன். இதற்கு அப்பார் இதோட அறிவியல் நின்றும், இதுக்கு மீறி அறிவியல் வளராது. சரிங்களா? இதற்கு மீறி போகும்போது ஆன்மீகவாதி போவான். அப்போது நான் யாருன்னு அந்த 7ஆம் அறிவை பயன்படுத்துகிற பாருங்க. அப்போ நான் யார் என்ன, எங்கேருந்து வந்தேன், இப்போ தியானம்னா என்ன, தவம்னா என்ன, இறைனா என்ன, இந்த அண்டம்னா என்ன, இந்த கேள்வியெல்லாம் போகிறான் பாருங்க. அந்த ஒரு நிலைக்கு அவன் போகும்பொழுது தனக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் என்னங்கிறது உணர்ந்ததற்குண்டான பாடத்தை படிப்பான். அவன் தான் 9ஆம் அறிவுக்கு போவான். என்னது 9ஆம் அறிவு? கலந்தறிவு 9ம். அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைங்கிறது ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதனோடு கலந்து நிற்கிறான் பாருங்க, அது 9ஆம் அறிவு. அப்போ அவன் தன்னை மீறி இருக்கக்கூடிய அனைத்தும் அப்பாற்பட்ட அனைத்தும் அவன் உணர்ந்து அதனோடு கலர்ந்து நிற்பான். இன்னும் கலந்து தான் நின்னானே தவிர அதில் நிலை வரல. நிலை வரும் பொழுது பற்றிய 10ம் பல வகை நாழிகை அதோடு ஒன்று சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அந்த இறைங்கிற தன்மையோட ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுதான் என் 10ஆம் அறிவு. அதை பிடிச்சிட்டான், என்னங்கிறது உண்மையை தெரிஞ்சுட்டான், அதை பிடிச்சி அந்த இடத்துல நிலை நிற்கிறான் பாருங்க, அதுதான் 10ஆம் அறிவு. ஒரு மனிதனுக்கு இந்த 10 அறிவு உண்டு அப்படிங்கிறாரு மூலர்பிரான். பற்றிய 10ம் பல வகை நாழிகை அற்றறியாது அழுகின்றவாறே அப்படின்ட்டார். இந்த 10க்கும் உனக்கு விஷயம் தெரியாமல் இருந்து செத்து போயிட்டு இருக்க நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு, பயனில்லை, செத்து போயிட்டே இருக்கிற அப்படிங்கிறார். சரிங்களா? 8 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. சுற்றறிவுன்னு சொன்னார் பாருங்க, அது எல்லாருக்குமே இருக்குது, படிச்சிருக்கோம் எல்லாருமே, சுற்றி என்ன நடக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியுது, அதனால எந்த இதுவும் கிடையாது. அந்த 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 8ஆம் அறிவை வந்து 8.1 8.2ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். 8.1 வரைக்கும் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். இந்த 8.2 நம்மை மீறி என்னங்கிறதுக்குள்ளே போகிறதே இல்லை. போகணும், ஆராய்ச்சி செய்யணும், அப்புறம் அதனோடு கலக்கணும், கலந்ததற்கப்புறம் தன்மை புரிஞ்சோன்னா அதை பற்றி நிற்கணும். இங்கே தான் 10ஆவது அறிவு. அப்போ எல்லோரும் 8.1 8.2 9 10க்கு போகிறதே இல்லை. அப்படி போகாமல் தான் நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது, பயனில்லை, செத்து போயிட்டே இருக்கிற நீ அப்படிங்கிறாரு மூலர்பிரான். அப்போது ஒரு மனிதனுக்கு 10 அறிவு உண்டு அப்படிங்கிறது மூலர்பிரானுடைய வாக்கில் வந்து இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது இல்லை, அவர் கொஞ்சம் டிஃபைன்டாக சொல்கிறார். 6 அறிவு தான். அந்த 6 அறிவையும் மனிதன் சரியாக பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த நிலைக்கு அவன் போகிறாங்கிறது கொஞ்சம் அப்படி விரிவாக்கமாக சொல்லியிருக்கார். அழகுபடுத்தி மேம்படுத்தி எளிமையாக புரியறதுக்காக, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி எளிமையாக புரியறதுக்காக அதை அப்படி அழகுபடுத்தி விரிவாக்கி சொல்லியிருக்கார். ஆனால் அந்த முக்கியமான செய்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த 10ல் எத்தனை நம்ம வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது அவரவருடைய இதை பொறுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான முடிவை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ ஆக மொத்தம் 10 அறிவு ஒரு மனிதனுக்கு உண்டு. சொல்லப்போனால் ஒரு உயிருக்கு உண்டு. அந்த உயிர் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது அது போட்டிருக்க சட்டையை பொறுத்தது. இப்போ இந்த மனித சட்டை பூண்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமா நம்ம இந்த 10 அறிவை பயன்படுத்திடுறோம்? இல்லை. ஸோ பயன்படுத்துகிறவர்கள் நம்ம பெரியவங்கன்னு சொல்கிறோம், பயன்படுத்தலைன்னா அவன் என்னப்பா சாதாரண மனுஷன்னு சொல்கிறேன். இவ்வளோ தான் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னங்கிறீங்க? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. புதுசாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு செய்தி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் நாளான்னைக்கு. அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.